2 இரட்டை பிள்ளைகள் யமனும் யமுனாதேவியும் பிறக்கிறாங்க. காலங்கள் போக போக சூரிய பகவானுடைய உஷ்ணம் ரொம்பவும் அளவு மீறி போகிறது. அந்த வெப்பத்தை தாங்க முடியாம சந்தியாதேவி தன்னுடைய அப்பாயிடம் முறையிடுறாங்க. தந்தையாகக்கூடிய விஸ்வகர்மா பெண் பிள்ளைக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி தந்தை வீட்டுக்கு வராம சூரியன் பகவானுக்கே நீ உரித்தானவர், நீ அங்கேயேதான் இருக்கணும்னு சொல்கிறார். இருந்தாலும் சந்தியாதேவியால பொறுத்து கொள்ள முடியாம தன்னுடைய நிழலுக்கு அந்த தேவி உயிர் கொடுத்து விட்டு வடக்குல இருக்கக்கூடிய உத்தர குருஷேத்திரத்துக்கு சென்று நான் தவம் புரிய போறேன், ஆனா நான் தான் இங்க இல்லைங்கிற விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சாயாதேவியை தன்னுடைய சகோதரியாகவே பாவித்து தன்னுடைய பிள்ளைகளையும் பொறுப்பாக வளர்க்கும்படி சொல்லிவிட்டு சென்று தன்னுடைய தந்தையை பார்த்துட்டு தன்னுடைய தந்தையுடைய கிரகத்துல 1000 வருஷங்களை செலவிட்டு அதன் பின்னர் அவங்க சாயாதேவியிடம் சொன்ன மாதிரி உத்தர குருஷேத்திரம் சென்று தவம் புரிய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வைவஸ்வத மனு, யமன், யமுனா இந்த 3 பிள்ளைகளையும் சாயாதேவி தான் பெற்ற பிள்ளைகளை போலவே வளர்த்து வராங்க. காலங்கள் நகர நகர சூரிய பகவான் ஒரு நாள் சாயாதேவியை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு சாயாதேவிக்கும் 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதாவது ஸ்ருதகர்மா, ஸ்ருதஸ்வரன், திபதி. சுதகர்மா, திபதி, சுதஸ்வர் இந்த 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இந்த 3 பிள்ளைகள் பிறந்து சாயாதேவி 6 பிள்ளைகளையும் பேணி காத்து வராங்க. ஆனா சந்தியாவுடைய பிள்ளைகளுக்கு முன்பு காட்டின அன்பு போல இப்ப காட்ட முடியறதுல ஒரு குற்ற உணர்ச்சி உண்டு. ஏன்னா தமக்குன்னு ஒரு மக்கள் வந்ததால அங்க பாசம் அந்த அளவுக்கு காட்ட முடியலன்னு ஒரு குற்ற உணர்வு சாயாதேவியிடம் எப்பயுமே உண்டு. அப்படி நாட்கள் செல்ல செல்ல வைவஸ்வத மனுவும் யமுனாதேவியும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா யமனால அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. நாங்க மூவரும் என்ன பாவம் செய்தோம், எங்க மூவருக்கு ஏன் நீங்க அன்பு காட்ட மாட்டீங்க முன்பு போலன்னு யமன் சாயாதேவியிடம் கேள்வி கேட்கிறார். கோபம் வாக்குவாதமாக ஆகி யமன் சாயாதேவியை எட்டி வதைக்க தன்னுடைய கால்களை உயர்த்துறார், ஒரு காலை தூக்குறார். இதை கண்ட சாயாதேவி யமனுக்கு சாபம் கொடுக்கறாங்க, எந்த காலை தூக்குனியோ அந்த கால் வெட்டுப்பட்டு